So my dear friends, welcome to Mobile Pay. Welcome to Mobile Pay. How to apply Mobile Pay card? Mobile Pay card எப்படி அப்ளை பண்றது அப்படி நம்ம டவுன்லோட் பண்ணியாச்சு. டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் இதுதான். KYC பண்ண முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய இமீடியட்டா பண்ண வேண்டிய வேலை யூ ஹேவ் டு அப்ளை த கார்டு. 600 rupees த்ரூ அப்ளிகேஷன்ல நம்ம லோட் பண்ணணும். அப்ளை பண்ண பே பண்ணி அப்ளை பண்ணணும். கார்டு எப்படி அப்ளை பண்றதுங்கிறத இங்க பார்க்கலாம். ஹவு டு அப்ளை மொபைல் பே கார்டு. ஓகே, ஸோ நீங்க டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட ஹோம் பேஜ் இப்படி இருக்கும். ரைட், இங்க வெல்கம்னு மேல உங்க பேர் இருக்கும். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் மேல ஹாய் வெல்கம்னு உங்க பேர் இருக்கும். ஓகே, இங்க கீழே பாத்தீங்கன்னா பிசினஸ்ன்னு இருக்கும். இங்க இருக்கும் பிசினஸ். ஓகே, பொம்மை போட்டு படம் இருக்கும். இந்த பிசினஸ் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்லைடு ஓப்பன் ஆகும். ஓகே, டேஷ்போர்ட் ஸ்லைடு ஓப்பன் ஆகும். இங்க ரைட், இங்க நீங்க என்ன பண்ணணும், மோர் ஏர்னிங்ஸ் இருக்கும். ரைட், இங்க மோர் ஏர்னிங்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்லைடு ஓப்பன் ஆகும். ஓகே, இங்க கிளைம் யுவர் மொபைல் பே கார்டு அப்படின்னு இங்க இருக்கும். இங்க வந்து எல்லா டீட்டெயிலும் இருக்கும். டோட்டல் இன்கம் என்ன, கார்டு பேலன்ஸ் என்ன, கார்டு என்ன டிரான்சாக்ஷன் எல்லாம் இருக்கும். மோர், அதாவது மொபைல் பே நம்மளோட டீம்ல இருந்து என்னென்ன இன்கம் வருது, வியூ டீடைல்ஸ் அதெல்லாம் இருக்கும். அப்புறம் டோட்டல் டிரான்சாக்ஷன், கம்பெனியோட டிரான்சாக்ஷன், கரண்ட் வந்து டிரான்சாக்ஷன், டோட்டல் ரெஜிஸ்ட்ரேஷன் கார்டு, கரண்ட், இதெல்லாம் நெட் டீடைல்ஸ் எல்லாம் அங்க பார்க்கலாம். இந்த மொபைல் பே மோர் ஏர்னிங்ஸ்ல இருக்கும். இங்க கிளைம் யுவர் கார்டு இங்க இருக்கும். ரைட், இங்க கிளிக் பண்ணீங்க. இங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 600 rupeesக்கு ஒரு பர்மிஷன் கேட்கும். மொபைல் பே கார்டு ரெஜிஸ்ட்ரேஷன், கார்டு காஸ்ட் 600 rupees இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி, கன்ஃபார்ம்னு கேட்கும். அங்கே நீங்க கன்ஃபார்ம் கொடுக்கணும். இங்க கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கு அப்புறம் 4 ஆப்ஷன் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். பேமெண்ட் கன்ஃபர்மேஷனுக்கு 4 ஆப்ஷன் இருக்கும். ஒன்னு டைரக்டா யூபிஐல இருந்து பண்ணலாம், இல்லைன்னா நம்மளோட ரூபே கார்டுல பேங்க்ல இருந்து இது கொடுத்துருக்கக்கூடிய ரூபே கார்டு மூலமா பண்ணலாம், இல்லைன்னா டெபிட் கார்டு மூலமா பண்ணலாம், இல்லைன்னா கிரெடிட் கார்டு மூலமா பண்ணலாம். கடைசியா இருக்கக்கூடிய டெபிட் கார்டு, அதாவது விசா கார்டு, மாஸ்டர் கார்டு, கிரெடிட் கார்டு, இதுல சார்ஜஸ் இருக்குது. டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் அப் டு 2000 rupees வரைக்கும் 0.59% டெபிட் கார்டுக்கும், டிரான்சாக்ஷன் மோர் தேன் 2000 rupees 1.06%, அதாவது டெபிட் கார்டுக்கும். கிரெடிட் கார்டுக்கு வந்து டோட்டலா 2.24% சார்ஜஸ் அடிஷனல் ஆகும். ஸோ அது நமக்கு வேண்டியதில்லை. நம்ம டைரக்டா யூபிஐ உங்கள்ட்ட எல்லாருக்குமே கூகுள் பே, மொபைல் பே, கூகுள் பே, ஃபோன் பே, மொபிக்விக், பீம், இதெல்லாம் அப்ளிகேஷன் நீங்க வச்சிருப்பீங்க இல்லையா, யூபிஐ வச்சிருப்பீங்க. அந்த யூபிஐ நீங்க கிளிக் பண்ணி டிரான்சாக்ஷன் பண்ணலாம். யூபிஐ மூலமா டிரான்சாக்ஷன் பண்றீங்க, இல்ல டெபிட் கார்டு, ரூபே கார்டுல டிரான்சாக்ஷன் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட்ல ரூபே கார்டு நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணீங்கன்னா, ரூபே கார்டை கிளிக் பண்ணீங்கன்னா அங்க அந்த காலம் வந்து ப்ளூ கலர் ஆயிடும். ப்ளூ கலர் ஆகும். இந்த ஸ்லைடு ஓப்பன் ஆகும். அங்க கார்டு நேம், பேர் என்ன கார்டு பேர் இருக்கோ அந்த பேர், கார்டு நம்பரு, எக்ஸ்பைரி டேட்டு, எக்ஸ்பைரி இயர், எக்ஸ்பைரி மந்த், எக்ஸ்பைரி இயர், சிவிவி நம்பர் அடிச்சு பே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வரும். அதாவது உங்க டெபிட் கார்டு, உங்க பேங்க்ல இருந்து கொடுத்துருக்கக்கூடிய டெபிட் கார்டு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அங்க நீங்க பேமெண்ட் பண்ணி பே கொடுத்துட்டீங்கன்னா பேமெண்ட் ஆயிடும். ஓகே, அடுத்தது டைரக்ட் யூபிஐ மூலமா நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஸ்லைடு இங்க ஓப்பன் ஆகும். யூபிஐ எக்ஸாம்பிள் அட் யூபிஐ. ஓகே, இப்போ ஃபோன்பே எக்ஸாம்பிள், ஃபோன்பேனா உங்களோட ஃபோன் நம்பர் அட் YBL. ஓகே, பீம்னா உங்களோட ஃபோன் நம்பர் அட் UPI. கூகுள் பேனா உங்களோட மெயில் ஐடி, மெயில் ஐடினா மெயில் ஐடி அட்டு வரைக்கும் மட்டும் @ அப்புறம் ஓகே ஐசிஐசி பேங்க், ஓகே சிபிஐ, SBI, ஓகே HDFC பேங்க் அப்படின்னு இருக்கும். அந்த யூபிஐ ஐடியை டைப் பண்ணணும். டைப் பண்ணீங்கன்னா ஓகே, அங்க யூபிஐ டைப் பண்ணிட்டு நீங்க பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா பே கொடுக்கணும். பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா எகைன் ஒரு பேமெண்ட் கன்ஃபர்மேஷன் கேட்கும். இங்க பேமெண்ட் கன்ஃபர்மேஷன் வந்த உடனே பேமெண்ட் பே கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் மாதிரி ஓட ஆரம்பிக்கும். ஓகே, ஒரு லைன் மாதிரி வந்து இந்த சர்க்கிள் ஓட ஆரம்பிக்கும். இந்த சர்க்கிள் ஓட ஆரம்பிச்சுன்னு நீங்க என்ன பண்ணணும்னா, எந்த யூபிஐ கொடுத்துருக்கீங்களா, இப்போ ஃபோன்பே கொடுத்துருக்கீங்கன்னா நீங்க ஃபோன்பே ஓப்பன் பண்ணணும். இதை மினிமைஸ் பண்ணிட்டு, ஸ்கிரீனை மினிமைஸ் பண்ணிட்டு ஃபோன்பே நீங்க ஓப்பன் பண்ணணும். ஃபோன்பே ஓப்பன் பண்ணி அந்த ஃபோன்பே எக்ஸாம்பிள் தான் ஃபோன்பே. ஓகே, எனி யூபிஐ, அங்க யூபிஐல போய் அங்க பேமெண்ட் கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அங்க பேமெண்ட் கேட்கும். இந்த ரிசர்வ் பேர்ல இருந்து 600 ரூபாய் கேட்கறாங்க, இந்த பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கேட்கறாங்கன்னு கேட்கும். அதை நீங்க வந்து அக்செப்ட் கொடுத்து அங்க டிக் கொடுத்து பின் அடிச்சு அங்க பேமெண்ட் அக்செப்ட் கொடுத்துட்டீங்கன்னா இங்க பேமெண்ட் ஆயிடும். ஓகே, பேமெண்ட் ஆனா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் ரிக்வெஸ்ட். ஃபோன்பே, நான் எக்ஸாம்பிள் தான் ஃபோன்பே போட்டிருக்கேன். ஃபோன்பே கொடுத்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஆயிடும். ஓகே, அங்க பேமெண்ட் ஆயிடும். தேங்க்யூ அண்ட் வெல்கம் டு மொபைல் பே ஃபேமிலி. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், கார்டு எப்படி அப்டேட் பண்றது இந்த ப்ராசஸ், ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க டீம் லீடர்ஸா இல்லைன்னா என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ வெரி மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.